தமிழ்நாடு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 60 ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு விவசாயி சொல்றாரு, 60 ரூபாய் வரை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இப்படி லஞ்சம் வாங்குறாங்க. நாங்கள் நகையை விற்று ஒரு வட்டிக்கு கடன் வாங்கி வெயிலையும் மழையிலையும் இந்த பயிரை நெற்களை நாங்கள் கொண்டு வந்து மறுபடியும் அது மழையில் நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் வெட்டி மறுபடியும் அந்த எடை போடும்போது அதில் சில ஊழல் நடைபெற்று இதெல்லாம் தாண்டி நாங்கள் எப்படியா எங்களுடைய வாழ்க்கையை நடத்துறது அப்படின்னு சொல்கிற அந்த விவசாயினுடைய குரல் நேற்று விஜய் அவர்கள் சொன்னதில் 40 ரூபாய் ஒரு மூட்டைக்கு அவங்க எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட திமுகவினுடைய நபர்கள் என்ன பேசினாங்க அப்படின்னா அவர் அங்கே நின்னே போராடி ஜெயிச்சிருக்க வேண்டியதானே. 40 ரூபாய் எந்த இடத்துல ஊழல் நடக்குதோ அந்த இடத்துலையே நின்று மக்களுக்காக போராடி குறிப்பிட்ட ஒரு வெற்றியை அடைந்த பிறகு அவர் அரசியலுக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்டாங்க. நாம் என்ன கேட்குறோன்னா, டெய்லி டாஸ்மாகில் 10 ரூபாய் ஏன் எக்ஸ்ட்ரா வாங்குற அப்படின்னு சொல்கிற நிறைய போராட்டத்தை குடிமகன்கள் அங்கே செய்கிறாங்க. அப்படி இருந்தும் டாஸ்மாகினுடைய ஊழலை நம்மளால் கட்டுப்படுத்த முடியலையே. அது ஒரு வைப்பு தொகை அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் சொல்கிற அளவுக்கு தான் நம்முடைய சட்டத்திட்டங்கள் இருக்கிறதே. அவங்களுடைய 10 ரூபாய்க்காக போராடிய பிறகும் ஏன் நம்முடைய தமிழக அரசாங்கம் அந்த போராட்டத்துக்கு செவி கொடுக்கவில்லை? ஏன் டாஸ்மாகில் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க? 10 ரூபாய் பெரிய விஷயம் கிடையாதே விக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். டெய்லி 10 ரூபாய் 10 பேர்கிட்ட வாங்கும்போது 100 ரூபாய். டாஸ்மாக்கு பல கோடி பேர் வாங்கி குடிக்கிறாங்க. நான் வேறு ஒன்றுமே சிம்பிளாக கேட்குறேன். ஒரு 100 பேர் வாங்குறாங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 100 பேருக்கு 1000 ரூபாய் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய இந்த தொகையை ஒரு மாதத்தில் ஒரு தடவை தான் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வெறும் ஒரே நாளில் 100 பேர்கிட்ட வாங்குற தொகையை ஒரு மாதம் கழிந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இது ஊழல் மாதிரி உங்களுக்கு தோன்றவில்லையா என்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் உருவாகுது.